ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது விதுர நீதி என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதி இன்றும் வாழ்கின்றார் விதுரர். சூரிய சந்திரர் உள்ளவரை, காலம் உள்ளவரை, மக்கள் உள்ளவரை மக்களுக்கு அரிய தத்துவங்களை, போதனைகளை விதுர நீதி என்னும் நூலின் மூலம் எழுதி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் விதுரர். மகாபாரதத்திற்கு இணையான நூலானது விதுர நீதி. மாண்டவையர் என்னும் மகரிஷி காட்டிலே குடில் அமைத்து தமம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அரண்மனையிலே பொருட்களை திருடி காவலர்களுக்கு பயந்து கள்வர்கள் ஓடிக்கொண்டிருக்கையிலே அவருடைய ஆசிரமத்தை அடைந்து மகரிஷிக்கு தெரியாமல் தாங்கள் திருடிய பொருட்களை அந்த ஆசிரமத்திலே ஒளித்து வைத்துவிட்டு தப்பித்து சென்று விடுகின்றார்கள் திருடர்கள். அந்த திருடர்களை துரத்தி கொண்டே வந்த காவலாளிகள் திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பழி சுமத்தி குற்றம் சுமத்தி அந்த மாண்டவையர் என்னும் மகரிஷியை அரண்மனைக்கு அழைத்து சென்று அரசர் முன் நிறுத்துகின்றார்கள். அரசர் தீர விசாரிக்காமல் நமது மாண்டவையர் என்னும் மகரிஷிக்கு கழுவிலே ஏற்றி கொள்ளுங்கள் என்று மரண தண்டனை விதிக்கின்றார். மகரிஷியை கழுவிலே ஏற்றுகின்றார்கள். ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கழுமரமானது மகரிஷி அமரக்கூடிய நாற்காலியாக மாறியது. இதனை கண்ணுற்ற காவலாளிகள் அதிர்ச்சி உற்று அரசரிடம் செய்தியை தெரிவிக்க அரசர் வந்து நமது மகரிஷியை சந்தித்து வணங்கி செய்த தவறுக்கு தண்டனைக்கு எங்களை எல்லாம் மன்னிக்குமாறு வேண்டி மகரிஷியை விடுதலை செய்கின்றார். இருந்தாலும் மகரிஷிக்கு மனதிலே ஒரு சங்கடம் தோன்றுகின்றது. காட்டிலே குடில் அமைத்து எந்த ஒரு விலங்குகளுக்கும் உயிரினத்திற்கும் சிறு தீங்கு செய்யாமல் அந்த இறைவனை நோக்கி நாம் தவம் செய்து கொண்டிருந்தாலும் குற்றமிழைத்ததற்கு தண்டனையாக இந்த அபவாதத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று வருந்தி தர்ம தேவதை இருக்கின்ற திசையை நோக்கி நடந்து தர்ம தேவதையை பார்த்து கேட்கின்றார், நான் என்ன தவறு செய்தேன் என்று. அதற்கு தர்ம தேவதை கூறுகின்றது, முன் ஜென்மத்திலே நீ சிறுவனாக இருந்தபோது பறந்து கொண்டிருந்த தும்பியின் வாளை நறுக்கி அங்கே ஒரு சிறிய முள்ளை சொருகி அந்த தும்பியை பறக்க செய்தார். நீ செய்த குற்றம் சாதாரணது என்றாலும் தும்பி அனுபவித்த கொடுமை கொஞ்சம் நஞ்சமல்ல. அதற்கான தண்டனையைத்தான் இந்த ஜென்மத்திலே நீ அடைந்தாய். இருந்தாலும் உனது பூர்வ ஜென்ம வினை கழிந்து விட்டது. இந்த ஜென்மத்திலே நீ செய்த தவத்தின் பயனாக தவ வலிமையை பெற்று இருக்கின்றார். அடுத்த ஜென்மத்திலே நீ சாதாரண மனிதனாக பதவி அந்தஸ்து ஏதும் இல்லாமல் பிறந்தாலும் மனித உளம் உள்ளவரை விதுரராக பிறந்து விதுர நீதி என்னும் நூலை எழுதி சந்திர சூரியர் உள்ளவரை புகழடைவாய். உனது புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று அந்த தர்ம தேவதை மாண்டவையர் என்னும் மகரிஷியை பார்த்து கூறியது. அந்த கூற்றின்படியே அடுத்த ஜென்மத்திலே மாண்டவையர் விதுரராக பிறந்து மகாபாரதத்துக்கு இணையான விதுர நூலை எழுதி அழியாத புகழை பெற்றார் என்று வரலாறு எடுத்து கூறுகின்றது. ஓம் நமச்சிவாய. ஆடிய